إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது பாடத்தில் சூரத்துல் கௌசர் அத்தியாயம் 108வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் 3 வசனங்களை கொண்ட அத்தியாயம். இப்போ 3 வசனங்களை கொண்ட வேறு அத்தியாயங்களும் குர்ஆனில் இருக்கின்றன. அதில் அந்த 3 வசனங்களை கொண்ட அத்தியாயங்களிலும் இந்த அத்தியாயம் மிகச் சிறியது. அதாவது அந்த சொற்களால் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூரத்துன் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அது 3 வசனங்கள் தான். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா வல் அஸ்ர் எடுத்தீங்கன்னாலும் 3 வசனங்கள். இதுவும் 3 வசனங்கள் தான். குர்ஆனில் நாங்கள் சிறிய அத்தியாயம் என்று சொல்லும்போது இதுதான் சூரத்துல் கௌசர். ஏன்னா இதனுடைய அந்த சொற்களும் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் இந்த அத்தியாயத்தை நாம் முதலில் நாம் என்ன செய்வோம் என்றால் முறையாக ஓதிக்கொள்வோம். அதன் பிறகு அதன் விளக்கங்களை நாம் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. இந்த அத்தியாயத்தை நாம் பார்த்தோம் என்றால், அதாவது இன்னா அப்படித்தானே, இன்னா இன்னா என்றால் நிச்சயமாக நாம், அப்படித்தானே. இன்னா என்றால் நிச்சயமாக நாம். அல் குர்ஆன்ல இன்னாண்டு ஆரம்பிக்கிற வேற ஏதாவது அத்தியாயங்கள் தெரியுமா உங்களுக்கு? இன்னா அன்சல்னா என்ற அத்தியாயம் இருக்குது. வேற வேற இன்னா ஃபதஹ்னா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. சூரத்துல் ஃபத்ஹ் இன்னாண்டு தான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா இன்னாண்டு ஆரம்பிக்கிற அத்தியாயங்கள்ல இன்னொரு அத்தியாயம் இருக்குது, இன்னா ஃபதஹ்னா. அதே மாதிரி இன்னா அன்சல்னா, இன்னா ஆத்தைனா. அதே மாதிரி சூரத்து நூஹ் எடுத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குது? இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, இல்லையா? சூரத்து நூஹ். சரி, இப்போ நாம் இந்த அத்தியாயங்களில் இது எடுத்தாலும் இன்னா நிச்சயமாக நாம், நிச்சயமாக நாம். அஅத்தைனா நாம் கொடுத்தோம், நாம் வழங்கினோம், நாம் அருளினோம். க உமக்கு, க எதை குறிக்குது? உமக்கு, இல்லைங்களா? அப்ப இன்னா அஅத்தைனாக, நிச்சயமாக நாம் உமக்கு என்ன செய்தோம்? கொடுத்திருக்கிறோம், வழங்கி இருக்கிறோம். அல் கௌசர், அல்
கௌசர். நாங்கள் சேர்த்து ஓதும்போது இன்னா ஆத்தைனா கல் கௌசர். சரிதானே? இப்போ கௌசர் என்று சொல்லி சொன்னால் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? நீர் தடாகம் இல்லையா? நீர் தடாகத்தை கௌசரை நாம் கொடுத்திருக்கின்றோம். இப்போ கௌசர் என்ற வார்த்தைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மேல என்ன கொடுத்துக்கிறாங்க? பிரக்கெட்ல மிகுந்த நன்மைகள் என்ன கொடுத்துக்கிறாங்க? மிகுந்த நன்மைகள். அல் கௌசர் என்ற இந்த வார்த்தைக்கு கசீரனா என்ன? கசீரன் அதையும் தானே. கௌசர் அது மாதிரி. அடுத்து பாருங்க. அப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஃபா வருது, அப்படித்தானே? ஃபா. ஃபான்றது எனவே ஆகவே என்ற அர்த்தம். சொல்லி இல்லைங்களா? சொல்லி என்றா தொழுவீராக இல்லைங்களா? உதாரணமா சல்லி என்ற வார்த்தையை பொறுத்து இப்ப சல்லி அலன் நபி என்று சொல்லுவோம். சல்லி அலன் நபி. அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம்? நபி மீது ஸலவாத்தை சொல்வீராக. அப்ப இந்த இதுல சொல்லி என்ற என்ன? தொழுவீராக. ஃபஸல்லி லிரப்பிக. எப்படி? லிரப்பிக இல்லைங்களா? உமது ரப்புக்காக இல்லைங்களா? இப்ப இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னா நாம் என்று அல்லாஹ் ஆரம்பத்துல சொல்கிறான். அது ஃபஸல்லி லனான்னு அல்லாஹ் இங்க சொல்லல. எமக்கு தொழுவி எப்படி சொல்றாங்க இங்க? உமது ரப்புக்காக, உமது ரப்புக்காக. ஃபஸல்லி லிரப்பிக். அதே போன்று வன்ஹர். என்ன? வன்ஹர். வன்ஹர் என்று சொன்னால் இன்னும் என்ன செய்வீராக? அறுத்து பலியிடுவீராக இல்லைங்களா? வன்ஹர். அடுத்ததாக பாருங்க. இன்ன. இன்னண்டா நிச்சயமாக. இன்னாண்டா நிச்சயமாக நாம். இன்னாண்டா நிச்சயமாக நாம். இன்னண்டா நிச்சயமாக. இப்ப ஷானிஅக. ஷானிஅக என்றால் இப்ப இங்க இடத்துல உமது எதிரிதான். அதே மாதிரி உம்மை பகைத்தவன் தான் என்ற அர்த்தம் வரும். உம்மை பகைத்தவன், உம்மை கோபத்துக்கு உட்படுத்தி உம்மை பகைத்தவன். ஹுவ அவன் தான். ஹுவன்றது அழுத்துறது திரும்ப. ஹுவல் அபுத்தர். அல் அபுத்தர் என்று சொன்னால் சந்ததி அற்றவன். அல் அபுத்தர் என்ன? சந்ததி அற்றவன். அல் அபுத்தர். சரி, இப்ப நாம் இதனுடைய சொற்களுக்குரிய அந்த பொருளை நாம் என்ன செய்தோம்? இதுல நாங்க பார்த்தோம். சரி, அடுத்ததாக நாம் இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது இந்த அத்தியாயம் இந்த அருளப்பெற்றதனுடைய பின்னணி. இந்த அத்தியாயம் அருளப்பெற்றதனுடைய பின்னணி. இப்ப இதுல நாங்க பார்க்கும் போது இந்த அத்தியாயம் எங்கு அருளப்பெற்றதாக கொடுக்கப்படுது? மக்காவிலே அருளப்பட்டதாக இந்த அத்தியாயம் கொடுக்கப்படுது. ஆனா அதுல அது ஒரு ஏகோபித்த முடிவான்னு பாத்தீங்கன்னா ஏகோபித்த முடிவு அல்ல இல்லைங்களா? மக்காவிலே அருளப்பட்டது என்பது ஒரு ஏகோபித்த ஒரு கூற்றாக அது இல்லை. ஏனென்றால் மதீனாவிலே அருளப்பெற்றது என்ற ஒரு கருத்தும் இதிலே இருக்கிறது. மதீனாவிலே அருளப்பெற்றது என்ற ஒரு கருத்தும் இதிலே இருக்கிறது. அவ்வாறான ஒரு கருத்து வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நாங்க பார்க்கின்ற போது அதுல வருது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இல்லைங்களா? யார் அறிவிக்கிறாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தி எப்படின்னு பாருங்க. இப்ப நான் அந்த செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். சொல்றாங்க, ஒரு நாள் நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். சரிங்களா? அப்படி இருக்கின்ற போது நபி அவங்களை ஒரு சிறு தூக்கம். நபி அவர்களுக்கு ஒரு சிறிய தூக்கம். அப்படி தூங்கி விட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? தலையை உயர்த்தினாங்க. தூக்கத்திலிருந்து எழுந்தார்கள். எப்படி எழுந்தார்கள் என்றால் புன்முறுவல் பூத்தவர்களாக, முத்தபஸ்ஸிமன். அப்போது நாம் கேட்டோம் அல்லாஹ்வுடைய தூதரிடம், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எதற்காக சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது எனக்கு ஒரு சூரா அருளப்பெற்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்று என்ன செஞ்சாங்க, இந்த அத்தியாயத்தை ஓதினார்கள். இதுல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் இது ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் ஆரம்பிக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் ஆரம்பித்தார். எனவே ஒரு அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கின்ற போது என்ன செய்வது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறுவது என்ற ஒரு விடயத்தை நாம் இதில் பார்க்கலாம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது என்று சொன்னால் முஸ்லிம்ல 400வது எண்ணில் வருகிறது. இப்ப நாம் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கும் போது என்று சொன்னால் இந்த நிகழ்வு எங்க நடக்குது, மதீனால. அப்படித்தானே? அனஸ் வந்து அன்சாரி தோழர், மதீனாவை சேர்ந்தவர். அல்லாஹுடைய தூதர் எமக்கு மத்தியில் இருக்கும் போது தான் ரசூலுல்லாஹ் இப்படி என்ன செய்யறாங்க, ஒரு அத்தியாயம் அருளப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வந்து எதுக்கு சான்றா இருக்குது, மதீனாவிலே அருளப்பட்டது என்பதற்கு சான்றாக உள்ள ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில அதுல அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, அத்ததுரூன மல் கௌசர், கௌசர் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா என்று கேட்கிறாங்க. கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க, ஃபஇன்னஹு நஹ்ருன் வஅதனீஹி ரப்பி அஸ்ஸ வஜல், அப்ப அல்லாஹ் எனக்கு வாக்களித்த, எனது ரப் எனக்கு வாக்களித்த ஒரு நீர் தடாகம் தான் அது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அலைஹி ஹைருன் கசீர், அதுல வந்து அதிகமான நலவுகள் உண்டு என்று சொல்றாங்க. அதில் ஒரு நலவு. இப்ப நகர் என்று சொன்னா ஆறுக்கு சொல்லுவோம், நகர்னா ஓடக்கூடியது ஆறு, இல்லைங்களா? நகர் அந்த வார்த்தை தான் அதுல வருது. அதே மாதிரி ஹுவ ஹவுதுன், தடாகம் என்றும் சொல்றாங்க, இல்லைங்களா? தரிது அலைஹி உம்மதி யௌமல் கியாமா, மறுமையில எனது சமுதாயம் என்ன செய்வாங்க, அதை நோக்கி வருவார்கள், அதை நோக்கி எனது உம்மத் வரும் மறுமையுடைய நாளில், இல்லைங்களா? ஆனியத்துஹு அததுன் நுஜூம், ஆனியத்துஹு அததுன் நுஜூம், அப்படி என்றால் அதனுடைய அந்த குவளைகள் இருக்குதானே, பாத்திரங்கள் தண்ணீர் குடிப்பதற்காக உள்ள அந்த குவளைகளை பொறுத்தவரையில அதனுடைய எண்ணிக்கையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அததுன் நுஜூம் என்றால் நட்சத்திரங்களுடைய அளவு, நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதனுடைய அந்த குவளைகள் பாத்திரங்கள் இருக்கும் என்று சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, அதாவது சிலர் அதை விட்டு தடுக்கப்படுவார்கள், சிலர் அதை விட்டு தடுக்கப்படுவார்கள். அப்போது நான் சொல்வேன், யா ரப்பி இன்னஹு மின் உம்மதி, யா ரப்பி இன்னஹு மின் உம்மதி, என் இறைவா நிச்சயமாக அவர்கள் எனது உம்மத்தை, எனது சமுதாயத்தில் நின்றும் உள்ளவர்கள் என்று நான் சொல்வேன். அப்போது சொல்லப்படும், மா தத்ரி மா அஹ்தஸத் பஅதக், அதாவது உங்களுக்கு பிறகு மார்க்கத்தில் அவர்கள் புதிதாக ஏற்படுத்தியவைகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் வந்து எங்களுக்கு ஒரு நிறைய தகவல்களை நமக்கு தரக்கூடியதாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. சரியா? எனவே இதில் நாங்க புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அத்தியாயம் அருளப்பெற்றது தொடர்பான இந்த செய்திகள்ல, இந்த அத்தியாயம் அருளப்பெற்றது தொடர்பான செய்திகள்ல இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி, மிக முக்கியமான ஒரு செய்தி. இப்ப மக்காவிலே அருளப்பெற்றது என்பதை எதை வைத்து இதுல சொல்லப்படுது, இதுல மக்காவில் இது அருளப்பெற்றது என்ற அந்த செய்தியை பொறுத்தவரையில அதை நாம் என்ன செய்ய வேணும், கொஞ்சம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரியுது அவங்க சொல்றது? அது தொடர்பாக நாங்க பார்க்கின்ற போது சில கருத்துக்கள் இருக்கின்றன, இல்லைங்களா? அந்த கருத்துக்களை நாம் என்ன செய்வோம், இதிலே நாம் தெரிந்து கொள்வோம். அந்த செய்திகளை பொறுத்தவரையில அதுல முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது மக்காவிலே வந்து சில காஃபிர்கள், மக்காவில் உள்ள சில காஃபிர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
எப்படி விமர்சித்தார்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்பவர் யசீத் இப்னு ரூமான் என்று சொல்லக்கூடியவருடைய வழியாக ஒரு செய்தியை சொல்றாரு. ஆசிபுனு வாயில், மக்காவுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள்ல ஆசிபுனு வாயில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவனிடம் சொல்லப்படுகின்ற போது என்ன சொல்வான் என்று சொன்னால், தஊஹு, அவரை விட்டுவிடுங்கள், ஃபஇன்னஹு ரஜுலுன் அப்தர் லா அகிப லஹு, அவர் என்ன சந்ததியற்ற ஒரு மனிதர், லா அகிப லஹுன்னு அவருக்கு பிறகு யாருமே இல்லை, அவருக்கு பிறகு யாரும் கிடையாது. எனவே அந்த அவர் வைக்கக்கூடிய இந்த செய்தியை அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் கொண்டு செல்ல மாட்டார்கள் என்று கூறக்கூடியவனாக, அப்படி ஃபைதா ஹலக இன் கதா திக்ரஹு, அதாவது அவர் மரணித்து விட்டால் அவர் பற்றிய செய்தி என்ன செய்யப்பட்டு விடும், துண்டிக்கப்பட்டு விடும். சந்ததி ஆண் பிள்ளைகள் இல்லை என்ற ஒரு விடயத்தை தான் இவர்கள் என்ன செய்தார்கள், இங்கே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அந்த ஆண் குழந்தைகள் சிறுபிராயத்திலே மரணிக்கின்றன. எனவே இப்போதுதான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினான். அல்லாஹ் இப்போதுதான் இப்படி அவன் கூறிய போது இந்த அத்தியாயத்தை இறக்கினான். இது எங்க நடக்குது, மக்காவில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக. அதே போன்று இன்னொரு செய்தி வருகிறது என்று சொன்னால், இது உக்பத் இப்னு அபி முஐத் விஷயத்தில தான் இறங்கியது. உக்பத் இப்னு அபி முஐத் இப்படி சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, சந்ததி அற்றவர் என்று, அப்போதுதான் இறங்கியது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய ஒரு செய்தி இருக்கிறது. அதை இக்ரிமா சொல்றாரு. இது இறங்கியது காப் இப்னுல் அஷ்ரஃப், காப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் ஒரு யூதன். காப் இப்னு அஷ்ரஃப் உடைய விஷயத்தில் தான் இறங்கியது. மதீனாவை சேர்ந்தவன் காப் இப்னு அஷ்ரஃப். என்ன அந்த செய்தி வருதுன்னு பாத்தீங்கன்னா, பஸார் என்ற நூல்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நூல்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, காப் இப்னு அஷ்ரஃப் மக்காவுக்கு வந்தான். யூதர்கள்ல ஒரு முக்கியமான ஒரு தலைவன். காப் இப்னு அஷ்ரஃப் என்ன செய்கிறான், மக்காவுக்கு வந்தான். அப்போது குரைஷ்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள், அந்த செய்யுதுகும், நீங்கள் தான் அவர்களுடைய தலைவர். ஆனால் முஹம்மது என்ன சொல்றார், முஹம்மது என்பவர் சந்ததி அற்றவராக இருக்கக்கூடியவர். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்தான் எம்மிலே சிறந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி அந்த மக்கா காஃபிர்கள் காப் இப்னு அஷ்ரஃபிடம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல், நாங்கள் தான் இந்த ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்யக்கூடியவர்கள், சேவை செய்யக்கூடியவர்கள், இந்த காபாவை சுற்றி இருக்கின்றோம். அதே போன்று நாம் தான் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறோம், வரக்கூடியவர்களுக்கு ஹாஜிகளுக்கு எல்லாம் தண்ணீரை எடுத்து கொடுக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய சிறப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவன் சொல்கிறான், நீங்கள் தான் அவரை விட சிறந்தவர்கள் என்று சொன்னபோதுதான் ஃபனஸலத் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் என்றது இறங்கியது. உங்களை யார் பகைக்கிறானோ அவன் தான் சந்ததியற்றவன் என்ற இந்த செய்தி. இப்போ உங்களுக்கு தெரியும், தஃப்சீர் கலை ஆசிரியர்கள சவுதியுடைய ஒரு முக்கியமான ஒருவர் தான் அஷேக் ஹாலிது சபத். தஃப்சீர் கலையுடைய முக்கியமான ஒரு அறிஞர், சமகால அறிஞர்கள். அவர் இந்த செய்தியை அவர் கொண்டு வரார் இந்த அத்தியாயத்துக்குரிய தஃப்சீர்ல. அதே போன்று அத்தா சொல்கிறார், இது அபூலஹபுடைய விஷயத்திலே இறங்கியது. யாருடைய விஷயத்துல? அபூலஹபுடைய விஷயத்திலே இறங்கியது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆண் பிள்ளைகள், ஆண் மக்கள் மரணித்த போது அபூலஹப் போய் முஷ்ரிக்களிடம் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது புத்திர என்ற வார்த்தை அபுத்தர் தானே, அதுல வார்த்தை புத்திர. முகம்மது இந்த இரவில் சந்ததியற்றவராக ஆகிவிட்டார், இந்த இரவில் சந்ததியற்றவராக ஆகிவிட்டார் என்று அபூலஹப் போய் முஷ்ரிக்களிடம் சொன்ன போது அல்லாஹ் இதை அருளினான் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. எனவே இந்த இப்படியாக அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ஆண் மக்கள் மரணித்த போது என்ன செய்ய, பொதுவாக மக்கா குறைஷிகள் சொன்னாங்கன்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. மக்கா காபிர்கள் பொதுவாக இப்படி சொன்னார்கள், அப்போது அல்லாஹ் இதை அருளினான் என்ற ஒரு கருத்தையும் என்ன செய்கிறார்கள், இதிலே முன்வைக்கிறார்கள். எனவே நாங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
இதுல அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இப்ப இந்த நாங்க உங்களுக்கு சொன்ன இந்த ரிவாயத்துக்கள் இருக்குதானே, இப்ப இந்த ரிவாயத்துக்கள்ல ஒரு ரிவாயத்து தவிர மற்ற அனைத்தும் ஆதாரத்தன்மை அற்றது என்று சொல்றார். ஷேக் டாக்டர் காலித் சபீத் என்ன சொல்றாருண்டா, இப்ப ஒரே ஒரு ரிவாயத்தான் இதுல பலமானது. ஏனென்றா அந்த காபிபுன் அஷ்ரஃபுடைய செய்தி வருது, அதுதான் இதுல பலமானதாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு அத்தியாயம் 2 முறையும் அருளப்பெறும். ஒரு முறை அருளப்பெறும், திரும்ப தேவைப்பட்ட அல்லாஹ் என்ன செய்வான், மற்றும் ஒரு முறையும் அல்லாஹ் அதை அருள்வான் என்பதும் நடந்திருக்கிறது. அந்த மாதிரியும் இதை சில அறிஞர்கள் செய்வாங்க, அப்படியான ஒரு விளக்கத்தையும் இதிலே சொல்வார்கள் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேணும். அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கடா, இப்ப இதுல என்ன சொல்றாங்கடா, இப்ப அபுத்தர், இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரை எதிர்க்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய தூதரை யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ, அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்த சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் இது பொருந்தக்கூடியதுதான், அவர்கள் அனைவருக்கும் இதனது பொருந்தக்கூடியதுதான் என்ற ஒரு விஷயத்தையும் என்ன செய்வாங்க, இதிலே குறிப்பிடுவார்கள். சரி, இப்போது இந்த அத்தியாயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, அதாவது எங்களுக்கு முக்கியமான சில என்ன செய்து படிப்பினைகளும் இதிலே இருக்கின்றன, சில படிப்பினைகளும் இருக்கின்றன. அந்த படிப்பினைகளுக்கு நாங்கள் செல்றதுக்கு முன்னால இதுல நாங்க சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எது தொடர்பாக என்று சொன்னால், இந்த கௌசர் என்பது தொடர்பாக, அப்படித்தானே? இந்த கௌசர் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதாக இந்த இதுல சொல்கிறானே, இந்த கௌசர், இதை பற்றி நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொல்கிறார்கள். புரியுதா அவங்க சொல்றது? பல செய்திகளை சொல்கிறார்கள். அதில் வரக்கூடிய செய்திகள்ல எந்த அளவுக்கு அந்த செய்திகள் அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வருகிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த செய்திகள் எல்லாம் இப்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் புகாரி முஸ்லிம்ல எல்லாம் வரக்கூடிய செய்திகள். அதாவது நாம் சொன்னோம், அதனுடைய குவளைகள் எப்படி சொன்னாங்க சொல்லாங்க, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுடைய அந்த எண்ணிக்கையை போன்று அது இருக்கும். அடுத்து சொல்றாங்க, யாராவது ஒருவருக்கு அந்த ஹவுதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த திருக்கரத்தால் தண்ணீரை பருகுவதற்குரிய அந்த பாக்கியம் கிடைக்குமாக இருந்தால், ஃபஷரிப மின்ஹு, அதாவது ஹதீஸ வாசம் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருக்கரத்தாண்டு வரல, அதிலிருந்து யார் அருந்துவாங்களோ ஃபஷரிப மின்ஹுன்னு வருது. லம் யظ்ம பஅதஹு அபதா. இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல 2299 வருகிறது. அதன் பிறகு அவருக்கு தாகமே ஏற்படாது, அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அதில் இருக்கிறது, அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதனுடைய அந்த அதாவது நீல அகலத்தை பற்றி சொல்கின்ற போது ஒரு ஹதீஸ சொல்றாங்க, ஒரு மாத கால தொலைவு தூரம் என்பதும் வருகிறது. அடுத்து சன்ஆவுக்கும் மதீனாவுக்கும் இடையில எவ்வளவு தூரமோ, நினைச்சா சன்ஆன்றது யமனுடைய தலைநகரம், சன்ஆ மதீனா, இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள தூர அளவு அந்த ஹவுலுடைய அந்த விசாலத்தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதாவது ஹவுலில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்றாங்க சொல்லாங்க. நான் முன்னால சென்று உங்களை எதிர்பார்த்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள், நேசம் கொண்டிருந்தார்கள். அந்த மறுமையுடைய அந்த இக்கட்டான நாள், அந்த நாள்ல அதாவது நான் உங்களை எதிர்பார்த்திருப்பேன் என்று சொல்றாங்க. ஹவுதில் உங்களை எதிர்பார்த்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, அதாவது மன் மர்ர அலைய ஷரிப, யார் அங்கு வந்து என்ன செய்றார், என்னிடம் வந்து நீரை பருகுவாரோ, அதாவது அவருக்கு அதன் பிறகு தாகமே ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு தெரியும், அந்த நாள்ல வந்து தண்ணீருடைய ஒரு சொட்டு தண்ணீருடைய பெருமதி எப்படி இருக்கும், ஒரு சொட்டு தண்ணீருடைய பெருமதி எப்படி இருக்கும். சூரியன் ஒரு மைலுடைய தொலைவுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும்.
ஒவ்வொருவரும் அவரவருடைய செயலுக்கு ஏற்ப வியர்வையில மிதப்பார்கள். கெண்டை கால் வரை, முழங்கால் வரை, இடுப்பு வரை, நெஞ்சு வரை, கழுத்து வரை, அவங்க அதாவது அவர்களை தெரியாத அளவுக்கெல்லாம் வெள்ளத்திலே என்ன செய்வாங்க, அந்த வியர்வை இருக்குதானே, அந்த வியர்வை என்பது அப்படி மாறும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அப்படியான நேரத்துல தாகம் வந்து எப்படியான தாகம் ஒன்று இருக்கும். நரகம் வந்து அவர்களுக்கு முன்னால கொண்டு வரப்படும், நரகம் முன்னால கொண்டு வரப்படும், மக்கள் கூட்டம், இவைகளுக்கு மத்தியில சுப்ஹானல்லாஹ் தண்ணீருடைய பெருமதி சொல்லல. தண்ணீருடைய பெருமதி அங்க சொல்லவே முடியாது. அந்த பாக்கியம் கிடைத்தவர்கள் உண்மையில் பாக்கியவான்கள், மிக பெரும் பாக்கியவான்கள், மிக பெரும் பாக்கியவான்கள். இப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதிலிருந்து தடுக்கப்படுபவர்கள் யார்? இதில் இந்த இடத்துல ஒருத்தன் தடுக்கப்படுறான்டா அது மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கியம். அந்த நஷ்டத்தை வார்த்தைகளால சொல்லல. அப்படிதானே? அவ்வளவு தண்ணீரின் பால் தேவையுடையவராக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒருவர் தண்ணீர் கிடைக்காமல் தண்ணீரை விட்டு தடுக்கப்படுகிறார் என்று சொன்னால், மலக்குகள் தடுப்பார்கள் என்றால், உண்மையிலே நறுமையான சகோதரர்களே, அது மிக ஒரு பயங்கரமான நிலை, மிக ஆபத்தான நிலை. அந்த பயங்கரம் ஆபத்து, அந்த ஹதீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அது சம்பந்தமான ரிவாயத்துக்கள் நிறைய வருகிறது புகாரி முஸ்லிம்ல. தடுக்கப்படுவது சம்பந்தமாக நிறைய ரிவாயத்துக்கள் வருகின்றன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவர்களை விடுங்கள் என்று சொல்கின்ற போது அங்கு அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை, இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅத, உங்களுக்கு பிறகு அவர்கள் புதிதாக ஏற்படுத்தியவைகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள். புதிதாக ஏற்படுத்தியவைகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்ப இங்கு புதிதாக ஏற்படுத்தியவைகள் என்று சொன்னால் தீன்ல, மார்க்கத்துல, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அதாவது நாம் மக்களுக்கு ஒரு பித்அத் என்பது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு ஆபத்தானது என்பதை சொல்லும் போது இவர்கள் திருப்பி கேட்குறாங்க, நீங்க மைக்கை பயன்படுத்துறீங்க, லைவ் பண்றீங்க, இதெல்லாம் பித்அத் இல்லையா? இல்லைங்களா? இந்த பித்அத் இல்லை, இங்க சொல்ற பித்அத் என்னது? அதாவது உமக்கு பின்னர் புதிதாக உருவாக்கியவைகள்டா இங்க தீன்ல, மார்க்கத்துல, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கியவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாது என்று மலக்குகள் சொல்வார்கள். அப்படி சொல்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சுஹுகன் சுஹுகன் லிமன் பத்தல பஅதி லிமன் கய்யர பஅதி என்ற ரிவாயத் எல்லாம் வருகிறது. நான் இப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய ரிவாயத் வந்து புகாரில 6583, 6584, முஸ்லிம்ல 2290, 291 ஆகிய எண்கள் எல்லாம் இந்த செய்தி வருகிறது. எனவே ரசூலுல்லாஹ் கேடு, ரசூலுல்லாஹ் கேட்ட யாருக்கு இந்த துர்ப்பாக்கியத்தை பிரார்த்திப்பாங்கன்னு சொன்னா, எவர்கள் எனக்கு பிறகு மாற்றத்தை ஏற்படுத்தினார்களோ, இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்ன? என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்பதுதான். எனவே இது ஒரு முழுமையான நிறைவான மார்க்கம். நீங்க எடுத்து பாருங்க, உண்மையில அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த சுன்னாக்கள் எல்லாம் மக்கள் என்ன செஞ்சு முடிச்சிட்டாங்களா? வித்யத்தை உருவாக்குறதுக்கு, இப்ப புதுசா உருவாக்குறதுக்கு இதெல்லாம் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? செஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? நாங்க புதுசா உருவாக்க போறோம். அப்படியா? எவ்வளோ அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த விஷயங்கள் மக்கள் செய்யாம, அல்லாஹ்வுடைய அருளால இந்த நாங்க இருக்கக்கூடிய இந்த தீன்ல இபாதத்துக்கா பஞ்சம்? எவ்வளவு இபாதத்துகள் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது, எவ்வளவு இபாதத்துகளை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு இபாதத் உங்களுக்கு சோர்வா, இன்னொரு இபாதத், அந்த இபாதத் சோர்வா, இன்னொரு இபாதத், இப்படி எத்தனை எத்தனை இபாதத்துகளை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அப்படியான ஒரு மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம், இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஆனா அப்படி இருக்கும்போது அப்ப ஏன் புதிதாக நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒன்றை நீங்கள் ஏற்படுத்தி செய்ய வேண்டும்? அது என்ன தெளிவான வழிகேடு. இப்ப நாங்க இருக்கக்கூடிய ஷாபான், இன்னும் சில நாட்கள்ல பராத் என்ன செய்வார்கள்? நோன்பு வைப்பார்கள். ஷாபான்ல ரசூலுல்லாஹ் எவ்வளவோ சுன்னத்தான் நோன்பு வச்சு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த சுன்னாவை செய்தால் நாம் இறை திருப்தியை பெறுவோம், இறைவனுடைய அருளை பெறுவோம். பித்அத்தை தேடி தேடி செய்யறாங்க, அதுதான் கவலையா இருக்குது. பித்அத் வந்து பாருங்க எவ்வளவு மோசமான நிலை மறுமையில் ஏற்படும் பாருங்க. யாரும் வந்து இவங்க இந்த பித்அத்துக்கு அழைக்கக்கூடியவர்கள் வந்து இவங்களை காப்பாங்களா? இந்த பித்அத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இரவு பகலும், அவர்கள் என்ன காப்பார்களா? அங்கு மலக்குகளால் தடுக்கப்படுவார்கள். மார்க்கத்தில் நாங்கள் புதிதாக ஒன்று உருவாக்கிட்டோம் என்று சொன்னார், அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, அது இறைவனுக்குரிய அதிகாரம், இறைவனுடைய தூதருக்குரிய அதிகாரம். மார்க்கத்தில் ஒன்றை உருவாக்குவது என்பது எங்களுக்கு கடமை வந்து பின்பற்றுவதுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயம் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்.
நிறைய பேருக்கு பிதஅத்துடைய அந்த பாரதூரம் அதனுடைய ஆபத்து விளங்குதில்லை. நன்மை என்று நினைத்து செய்யறாங்க. ஆனால் என் அருமையான சகோதரர்களே, நன்மை என்பது எப்படி என்றால் அல்லாஹுடைய தூதர் முன்மாதிரி அவங்க வழிகாட்டியிருந்தா நன்மை. அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராத ஒன்று ஒருபோதும் என்ன செய்யாது, நன்மையாக முடியாது. நினைச்சா இப்ப நோன்பென்ற வணக்கத்துக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, ஆதாரம் இருக்கிறது. அப்படியே இல்லையா? நோன்பென்ற வணக்கத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா இல்லையா? இருக்கு. வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் என்று ஒருத்தர் ஒரு சுண்ணத்தான் நோன்பு வைக்கிறார். நோன்பென்ற வணக்கத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது. நோன்பென்ற வணக்கத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சுண்ணத்தான் நோன்பு வைக்கிறார் சிறந்த நாள் என்று நாம் என்ன சொல்லுவோம்? கூடாது. வெள்ளிக்கிழமை சிறந்த நாளாக இருந்தாலும் நோன்பென்ற வணக்கத்துக்கு ஆதாரம் இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? சுன்னத்தான் நோன்பை வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோக்கக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறாங்க. அடுத்து என்ன? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள்ல எத்தனை ஷாபான்கள் அவங்களை கடந்து சென்று இருக்கும்? எத்தனை ஷாபான்கள்? அந்த ஷாபான் எல்லாம் அதிகமாக நோன்பு நோற்ற அல்லாஹ்வுடைய தூதர் 15வது நாளை சிறப்பித்து ஏதாவது ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க, ஆதாரபூர்வமான செய்தி. இந்த நாள்ல நீங்க நோன்பு வச்சா என்ன, அப்படி ஏதாவது அரஃபாவுடைய நோன்பை சொன்னவர்கள், ஆஷுரா நோன்பை சொன்னவர்கள், ஷவ்வாலுடைய நோன்பை சொன்னவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான பிதஅத்துகள் இருந்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என மறுமையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை விட்டு தடுக்கப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க. தடுக்கப்படுவார்கள் யார்? இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராதவைகளை எவர்கள் உருவாக்கினார்களோ அவர்கள் இந்த மிகப்பெரிய இழப்பை நாளை மறுமையிலே சந்திப்பார்கள் என்பதை நாங்க இந்த செய்தியில பார்க்கின்றோம். அதே போன்று சஹாபாக்கள் முக்கியமான ஒரு கேள்வி சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அதாவது அத்தஅரிஃபுனா யௌமைதின், நீங்க மறுமையில எம்மை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வீர்கள், எப்படி நீங்க எம்மை கண்டு கொள்வீர்கள்? அவ்வளவு மக்களுக்கு மத்தியில சுப்ஹானல்லாஹ், நீங்க எப்படி எம்மை கண்டுகொள்வீர்கள் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது எனது உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு விசேஷமான அடையாளத்தை கொடுப்பான். எனது சமுதாயத்துக்கு அல்லாஹ் விசேஷமான ஒரு அடையாளத்தை வழங்குவான். அதுதான் அவர்களுடைய அந்த வுதுவுடைய உறுப்புகள் எல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்கும் என்ற ஹதீஸ் முஸ்லிம்ல 247வது வருகிறது. அந்த வுதுவுடைய உறுப்புகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும். அப்படித்தானே? இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும் என்றால் தொழுகையை நிலைநாட்டியவர்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா? தொழுகை யாரெல்லாம் நிலைநாட்டினார்களோ அவங்க தான் உது செய்வாங்க. வருஷத்துக்கு 2 தடவை உது செய்யறவங்களும் வைக்கிறாங்க. வருஷத்துக்கு 2 தடவை. எதுக்கு? பெருநாளைக்கும் ஹஜ்ஜி பெருநாளைக்கும் உது செய்யறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப எனவே இந்த உது இதை கொண்டுதான் நான் எனது உம்மத்தை அடையாளம் காண்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸ், அந்த ஒரு மாத கால தூரம் எனது ஹவுத் என்ற ஹதீஸ்ல மாஉஹு அபியது மினல் லபன் வருது. மாஉஹு அபியது மினல் லபன், அந்த ஹவுது அந்த தண்ணீர் இருக்கிறதே அது பாலை விட வெண்மையாக இருக்கும். வரீஹுஹு அத்தியபு மினல் மிஸ்க்ன்னு சொல்றாங்க. வரீஹுஹு அத்தியபு மினல் மிஸ்க்ன்றாங்க. அதாவது அதனுடைய அந்த வாசம் நறுமணம் என்பது கஸ்தூரியை விடவும் அது மனம் கமலக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அதனுடைய அந்த குவளைகள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றிருக்கும். அதிலிருந்து அருந்தியவர் பருகியவர் தாகம், அதுக்கு பிறகு தாகமே ஏற்படாது. இது 6579 புகாரியில வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு மற்றும் ஒரு செய்தியில இன்னொரு ஆதாரபூர்வமான செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது தேனை விட அது என்னது சுவைமிக்கது என்றும் ஹதீஸ்கள் இடம்பெறுவதை நாங்க பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஅராஜுடைய பயணத்திலும், நபி அவர்களுக்கு மிஅராஜுடைய பயணத்திலும் இந்த ஹவுத் என்பது எடுத்து காண்பிக்கப்பட்டது. அந்த ஹவுத் என்பது என்ன செய்யப்பட்டது? எடுத்து காண்பிக்கப்பட்டது. இதுல மற்றொரு ஹதீஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த தண்ணீர் கொட்டுமே இல்லையா? அப்ப அது சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆறு, சொர்க்கத்திலிருந்து ஊட்டெடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு தான் இது இந்த ஹவுதன், இந்த கௌசர் என்பது. அது என்ன செய்யும்? அப்படியே வெளியில என்ன செய்யுது? வெளியில கொட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனுடைய 2 இதுகளுக்கு ஒன்று தங்கத்தாலானது, ஒன்று வெள்ளியினாலானது என்ற ஹதீஸும் வருகிறது. இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது? முஸ்லீம்ல 2301 இந்த செய்தி வருகிறது. இப்படியாக
இது தொடர்பாக நாங்க என்ன செய்யறோம், பல ஹதீஸ்களை பார்க்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கு சில நாட்கள் இருக்கும்போது, அந்த கடைசியாக மக்களுக்கு மஸ்ஜித் நபவியில மிம்பர்ல ஏறி உரை நிகழ்த்தினாங்களே, அந்த சந்தர்ப்பத்தில் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது நான் எனது ஹவுதை இப்போது பார்க்கின்றேன் என்று சொல்றாங்க. எனது ஹவுதை நான் இப்போது பார்க்கின்றேன் என்ற ஹதீஸும் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹவுதை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் தானே, ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் மஸ்ஜித் நபவியில, அந்த மிம்பருக்கு கீழ்தான் எனது ஹவுதன்னு சொன்னாங்க என்ற ஹதீஸும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இதை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நாம் ஒவ்வொரு மூமினும் என்ன செய்யணும், இதை ஈமான் கொள்ள, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த மறைவான விஷயங்கள், இதை நாம் என்ன செய்ய வேணும், நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய இந்த சிறப்புகள், இதில் நாங்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு படிப்பினைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த உலக வாழ்க்கையில ஒருவர் அல்லாஹுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக எவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு சிறப்பை கொடுப்பான், அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை வழங்குவான் என்றதை நாங்கள் இதில் பார்க்கிறோம் இல்லையா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த எதிரிகளால் தூற்றப்படுகிறார்கள், எதிரிகளால் விமர்சிக்கப்படுகிறார்கள், அவங்களோட உள்ளம் நெருக்கடிக்குள்ளாகின்றது, அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஆறுதலை இதன் மூலம் வழங்கி இருக்கிறான். இதன் மூலம் என்ன செய்திருக்கிறான், மிகப்பெரிய ஆறுதலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை நாங்க இதுல பார்க்கிறோம். அதே போன்று மூமின்களை பொறுத்தவரையில மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை என்ற வீட்டைத்தான் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வல் ஆஹிரத்து இந்த ரப்பிக லில் முத்தகீன், வல் ஆஹிரத்து இந்த ரப்பிக லில் முத்தகீன், மறுமை என்பது உமது ரப்பிடம் தக்வா உடையவர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து நீங்க இதுல இன்னொரு விஷயத்தை பாருங்க, அதாவது அல்லாஹ் வழங்கிய அருளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் வழங்கிய அருளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுல எங்க நாங்க பாக்குறோம் அத, இந்த அத்தியாயத்துல ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அதாவது அல்லாஹு தஆலா மிக பெரும் பாக்கியத்தை தனது தூதருக்கு வழங்கிவிட்டு சொல்கிறான், எனவே உமது ரப்புக்காக தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறான். அப்ப எனவே அதாவது அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதை நீங்க எடுத்து பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கின்ற போது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, அதாவது எப்படி சொல்றான், இஸ்தஃபாக்கி, நான் உம்மை தேர்வு செய்தோம், உம்மை பரிசுத்தப்படுத்தினோம், அகிலத்தாரில் உள்ள பெண்கள் அனைவரை விடவும், அகிலத்தாரில் உள்ள அலா நிசாயில் ஆலமீன் என்றான். சொல்லி சொல்றான், யா மரியமு குனுதி வர்கஇ, அல்லாஹ் எப்படி சொல்றான், யா மரியமு குனுதி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராக்கியின், அதாவது உமது ரப்பை வணங்குவீராக, இன்னும் என்ன செய்வீராக, சுஜூத் செய்வீராக, இன்னும் ருக்கு செய்வீராக, ருக்கு செய்வர்களோடு சேர்ந்து ருக்கு செய். அப்ப எனவே அந்த வசனத்தை பார்க்கிறோம், மிகப்பெரிய சிறப்பு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிறான். கொடுத்து அடுத்து என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறான். பார்க்கிறோமா இல்லையா. இது மாதிரி தான் இப்ப நாங்க அல்லாஹ் நமக்கு தந்த அருள்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருப்பது என்பதுதான் என்ன செய்யும், நமது சிறப்பை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த இடத்துல இப்ப தொழுவீராக அல்லாஹ் சொல்கிறானே, இது எந்த தொழுகையை குறிக்கும் என்பதுல அறிஞர்களுக்கு மத்தியில பல கருத்துக்கள் இதில் இருக்கின்றன. இப்ப இதுல பொதுவாக ஐவேளை தொழுகையும் இது குறிக்கும், ஐவேளை தொழுகையும் இது குறிக்கும் என்ற விளக்கம் இதுல இருக்கிறது. அதே போன்று இன்னும் சிலவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, இது ஈதுல் அல்ஹா, எந்த தொழுகை, ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகை. ஏன்னா ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை முடித்தவுடன் ரசூலுல்லாஹ் முதல் என்ன செய்வாங்க, அறுத்து பலியிடுவாங்க, உதுஹியாவை தான் கொடுப்பாங்க, அறுத்து பலியிடுவார்கள். அதே நேரத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜை நீங்க எடுத்தீங்கன்னா, ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது. ஹாஜிகளுக்கு என்ன கிடையாது, பெருநாள் தொழுகை கிடையாது. அப்ப பெருநாள் தொழுகைய இந்த இடத்துல கொண்டு வந்து ஹாஜிகள் விஷயத்துல ஒரு கேள்வி வருதா இல்லையா,
கேள்வி வருது. அதனால இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இது முஸ்தலிஃபாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகை குறிக்குது. முஸ்தலிஃபால ஹாஜிகள் தொழக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகை. அதை தொழுதுட்டு என்ன செய்வாங்க, மினாவுக்கு வருவாங்க இல்லைங்களா? மினாவுக்கு வந்து அடுத்து கல்லெறிதலுக்கு பிறகு அடுத்து அறுத்து பலியிடுதல் அங்க இருக்கிறது. எனவே ஃபஜ்ருடைய அந்த தொழுகை என்ற விளக்கத்தையும் என்ன செய்வாங்க, சொல்வார்கள். அதே போல் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொதுவாக இது என்ன செய்யுது, தொழுகையை குறிக்கும். குர்ஆன்ல இதே மாதிரி பார்க்கலாம். இன்னொரு இடத்துல குல் இன்ன சலாத்தி வனுசுகி எப்படி வருது குர்ஆன்ல, குல் இன்ன சலாத்தி வனுசுகி. அப்ப குல் என்றா நபியை கூறுவீராக, இன்ன சலாத்தி நிச்சயமாக எனது தொழுகை, வனுசுகி என்றா நான் அறுத்து பலியிடுவது இல்லைங்களா? நுசுக் அங்க வருது, நான் அறுத்து பலியிடுவது என்ற அந்த நுசுக் என்ற வார்த்தை தொழுகையோடு சேர்ந்து வருவதை நீங்க பார்க்கலாம். எனவே இது பொதுவாக எதை குறிக்கும், தொழுகை. அதே போன்று தொழுகையோடு சேர்த்து அறுத்து பலியிடுதல். ஏன்னா அன்று நீங்க அறியாமை காலத்து ஜாகிலிய காலத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் சிலைகளுக்காக அறுத்து பலியிட்டார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் இங்க என்ன கட்டளை பிறப்பிக்கிறான், உமது ரப்புக்காகத்தான் தொழுகை, அறுத்து பலியிடுதல் யாருக்காக, உமது ரப்புக்காக. அடுத்து நஹர் என்ற வார்த்தை தானே. நஹர் என்ற வார்த்தை பெரும்பாலும் ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் நஹர் என்ற. அதுக்கு என்ன, ஒட்டகம் வந்து சிறப்பானது, ஒட்டகம் வந்து என்னதான் சிறப்பானது. நபி அவங்களோட இறுதி ஹஜ்ஜில் நபி அவங்க எத்தனை ஒட்டகம் அறுத்தாங்க, எத்தனை ஒட்டகம், 100 ஒட்டகங்கள், மொத்தம் 100 ஒட்டகங்கள். நபி அவங்க தனது கையால் எத்தனை அறுத்தாங்க, 63, அப்படிதானே, 63 ஒட்டகங்கள். ஒட்டகம் என்பது சிறந்தது, அதுக்கு சிறப்பு அதிகம், அது விலையும் கூடியது, அதுக்குரிய சிறப்பும் அதிகமானது. ஆனா ரசூலுல்லாஹ் உதுஹியான்னு பாத்தீங்கன்னா, உதுஹியா ரசூலுல்லாஹ் எத்தனை அறுத்தாங்க, ஆடு, 2 ஆடுகளை தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அறுத்தாங்கன்றதை நாங்க பாக்குறோம். ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை முடித்து மதீனாவில் அவங்க அறுத்தது என்னதான், ஆட்டை தான் அறுத்தாங்க. இப்ப நஹர் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில அதுக்கு வந்து இப்ப 2-3 விதமான விளக்கம் சொல்லுவாங்க. இப்ப நஹர் என்று சொன்னா, இப்ப உதாரணமா எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கழுத்து பகுதி தானே நஹர், இந்த இடத்துல தான் அறுக்கு. அப்ப நஹர் ஒருவர் வந்து இந்த கழுத்து பகுதியோடு சேர்த்து கிப்லாவை முன்னோக்கி இருத்தல் என்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. அப்படியான ஒரு விளக்கத்தையும் சொல்வார்கள். கைகளை வந்து மேல வச்சு கொள்ற என்ற ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். இந்த விளக்கங்களுக்கு மத்தியிலெல்லாம் சரியான சிறந்த விளக்கமாக இது சொல்லுவாங்கன்னா, இதுதான் அறுத்து பலியிடுதல் என்பதைத்தான் என்ன செய்வார்கள் சொல்வார். உமது ரப்புக்காக நீ என்ன செய்வார், தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹு தஆலா இதிலே குறிப்பிடுகின்றான். அப்ப எனவே இறுதியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அபுத்தர் என்ற வார்த்தை இருக்குதானே, அபுத்தர் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த வார்த்தை இப்ப சில கால்நடைகள் பிராணிகள் எடுத்தீங்கன்னா, உதாரணமாக ஒட்டகம், அதே மாதிரி குதிரை, ஏனைய பிராணிகள் எடுத்தாலும் அதனுடைய அந்த வால் அறுபட்டு இருந்தால் அதற்கும் அபுத்தர் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? வால் அறுபட்டது இருக்கே, வால் துண்டிக்கப்பட்டது, அதுக்கும் என்ன வார்த்தை வரும் இல்லைங்களா? ஃபரசுன் அபுத்தர் என்று சொன்னா என்ன அர்த்தம், வால் துண்டிக்கப்பட்ட குதிரை இல்லைங்களா? ஜமலுன் அபுத்தர் என்று சொன்னா வால் துண்டிக்கப்பட்ட ஒட்டகம் இல்லைங்களா? எனவே அபுத்தர் என்பதை பொறுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால் நன்மைகள் துண்டிக்கப்பட்டவன், நன்மைகள் துண்டிக்கப்பட்டவன். அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் இவர்கள் இந்த விமர்சனத்தை, அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி இவர்கள் தூற்றினார்கள். எப்படி தூற்றினாங்கன்னு சொன்னா, அதாவது இவர் வந்து அபுத்தர், இவருடைய மௌத்துக்கு பிறகு இவரை பற்றி இவருடைய பெயரை சொல்றதுக்கெல்லாம் யாரும் என்ன கிடையாது, சந்ததிகள் கிடையாது என்று யார் சொன்னார்களோ அவர்களுக்குத்தான் அந்த நிலை ஏற்பட்டது. அல்லாஹுடைய தூதரை பொறுத்தவரையில அல்லாஹுடைய தூதருடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தினான். அவர்களுடைய பெயர் அல்லாஹ் என்ன செய்தான், அல்லாஹ் உயர்த்தினான். அல்லாஹ் அந்த பெயருக்கு மிகப்பெரிய சிறப்பை அல்லாஹ் வழங்கினான் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த எதிரிகளுடைய தூற்றுதல்கள் எதையும் நாங்க பொருட்படுத்த வேண்டியதே இல்லை. அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக நாம் அர்ப்பணிப்பு தியாகம் செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான், கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் இன்றைய இந்த பாடத்துல சூரத்துல் கௌசர் அத்தியாயத்தை படித்தோம். இறுதியாக ஒரு முறை மறுபடியும் நாம் ஓதி நிறைவு செய்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர். இதில் நீங்க கவனிச்சுக்கிட்டா இன்னா அப்படித்தானே, நூனுக்கு சத்து, நூன்ல என்ன இருக்குது, சத்து இருக்குது. அப்ப இதுல நாங்க உன்னா செய்யணும். உன்னான்னு நாங்க என்னன்னு படிச்சுக்கிறோம், இந்த மூக்கு நுனியில வரக்கூடிய ஒரு ராகம், அந்த இது இன்னா, அங்க கொஞ்சம் உன்னா செய்யறது. அடுத்த வார்த்தையை பாத்தீங்கன்னா அஅதைனா, அந்த தா இருக்கே, அந்த தா வந்து நாங்க உயர்த்தி ஓதக்கூடிய தா, தா அஅதை தா, அஅதை. அந்த ஐனும் முதலாவது அலிஃப், அடுத்தது ஐன். அஅதைனாக, அந்த காஃப் சாதாரண ஓதக்கூடிய காஃப், அஅதைனாக. அதுல அடுத்து நாங்க லாமோட சேர்க்கணும். இன்னா அஅதைனாகல், இன்னா அஅதைனாகல். அடுத்தது கௌசர், என்னது கௌசர், அதுல சா, அந்த சாரிகே என்ன செய்யும், அந்த நாவு வந்து முன்பற்கல்ல படும், பட்டு கொஞ்சம் வெளியில மாதிரி சா, கௌசர். அந்த ரா கடைசியில வார ராவும் உயர்த்து, கௌசர் எப்படி வேணும், கௌசர், ராவை உயர்த்து, அங்க உயர்த்த. இன்னா அஅதைனாகல் கௌசர், கௌசர். அதே மாதிரி எடுத்தீங்களா. அடுத்து சிலவங்க வந்து அடுத்த அதுல வந்து ஃபஸல்லி என்று லாம சிலவங்க நீட்டுவாங்க. அப்படி நீட்டுறதில்லை. அப்படி நீட்டும் போது என்ன செஞ்சிடும், ஒட்டவா வந்து ஒரு யா கூடிடும், அப்படித்தானே. இப்ப ஃபஸல்லி என்ற ஒருத்தர் ஓதுனானுவீங்களே, என்ன செஞ்சிடறாரு, அங்க ஒரு யாவை கூட்டிடுறாரு. அப்ப அது கூடாது. இங்க வந்து ஃபஸல்லி லிரப்பிக, ஃபஸல்லி எப்படி ஃபஸல்லி. அப்ப அந்த சாது அடுத்து நாங்க அதுல சாது கவனிக்கணும், சாது உயர்த்தக்கூடிய எழுத்து, ஃபஸல்லி, ஃபஸல்லி லிரப்பிக, அந்த ராம் உயர்த்தேனுமா, லிரப்பிக, லிரப்பிக. அடுத்தது வன்ஹர், எப்படி அந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனும் நன்றாக வெளிப்படுத்தப்படும். வன்ஹர் எப்படி ஓதணும், வன்ஹர், வன் என்று ஓதக்கூடாது, அங்க உன்னா செய்யக்கூடாது, வன்ஹர். கடைசியாக வரக்கூடிய ராவும் உயர்த்தப்பட்ட எழுத்து. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அடுத்து இன்ன ஷானிக், அந்த நூன், அந்த நூன்ல சத்து ஒன்னா செய்ய வேணும். இன்ன ஷா, அது வந்து என்ன எழுத்து, எப்படி ஷா, ஷா. இன்ன ஷானியக்க சொல்லுங்க, இன்ன ஷானியக்க. அடுத்து பாத்தீங்களா ஹுவல் அப்தர், ஹுவல் அப்தர், தா சிம்பிளா, ஹுவல் அப்தர். அந்த பா வந்து சுக்குன், அது நாங்க கொஞ்சம் என்ன செய்யறது, கொஞ்சம் நாங்க அதை அசைத்து ஓது, அப்தர், ஹுவல் அப்தர். கடைசி ராவும் உயர்த்தன். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், அப்தர். சரி, எனவே இந்த அத்தியாயத்தை நாங்கள் இன்னைக்கு படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.